வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஜப்பான் பேரரசின் ஆதிக்க எழுச்சி. கிழக்கில் உதிக்கும் சூரிய நாடு ஜப்பான். சிறிய தீவாக இருந்தாலும் அதன் கனவு பேரரசாக மாறியது. மென்மையான கலாச்சாரம், கடினமான ஒழுக்கம், ஆனால் அதன் பின்னால் இருந்தது இரும்பு மனம் கொண்ட ஆட்சி கோட்பாடு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஜப்பான் மேற்கு நாடுகளின் வலிமையை கண்டு அதிர்ந்து போனது. நாம் வளர வேண்டும், இல்லையெனில் அழிய வேண்டும். அந்த எண்ணமே ஒரு புதிய சக்தியின் பிறப்பாக உருவெடுத்தது. அதன் துவக்கம் மேஜி மறு சீரமைப்பு, மேஜி ரெஸ்டோரேஷன். புதிய கல்வி, தொழில்நுட்பம், படைத்துறை எல்லாம் மேற்கு பாணியில் மிகச்சில ஆண்டுகளில் ஜப்பான் தன்னை மாற்றிக்கொண்டது. 1905ஆம் ஆண்டு ரஷ்யாவை எதிர்த்து ஜப்பான் வெற்றி கண்டது. அது உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு ஆசிய நாடு ஒரு ஐரோப்பிய சக்தியை தோற்கடித்தது. அந்த வெற்றி ஜப்பானின் உள்ளத்தில் பெருமையையும் பேராசையையும் வளர்த்தது. ஆசியா ஆசியருக்கே என்ற முழக்கத்துடன் ஜப்பான் முன்னேறியது. ஆனால் அந்த முழக்கத்தின் பின்னால் இருந்தது ஒரு ஆட்சி ஆதிக்க கனவு. கிழக்கு ஆசியா முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதே ஆகும். சீனாவை நோக்கி அதன் பார்வை திரும்பியது. முதலில் மஞ்சூரியா, பின்னர் சீனாவின் இதயம். அங்கிருந்து பசிபிக் கடலின் தீவுகள் வரை அதன் படைகள் நகர்ந்தன. ஜப்பானின் இராணுவம் இரண்டாக பிரிந்தது. இராணுவம் நிலத்தை, கடற்படை கடலையும் ஆட்சி செய்வதற்காக. ஒவ்வொரு வீரனும் மரணம் வெற்றியின் பாதை என நம்பினர். அவர்கள் வாழ்வில் அவமானம் என்ற சொல்லே இடம்பெறவில்லை. புசிட்டோ என்ற சொல் மரியாதையுடன் உயிர் தியாகம் செய்வதே பெருமை என்று குறிக்கப்பட்டது. அந்த மனப்பாங்கே ஜப்பானை மற்ற சக்திகளுக்கு எதிராக தள்ளியது. அமெரிக்கா, பிரிட்டன், நெதர்லாந்து யாவருடனும் பதட்டம் அதிகரித்தது. 1930களின் இறுதியில் ஜப்பான் ஜெர்மனியுடனும் இத்தாலியுடனும் இணைந்தது. அந்த கூட்டணியே அச்சு சக்திகள், ஆக்சிஸ் பவர்ஸ். ஒரு புதிய மாபெரும் போர் உருவாகி கொண்டு இருந்தது. பசிபிக் கடல் விரைவில் போர்க்களமாக மாறப்போகின்றது. அதன் மையத்தில் இருந்தது பேராசையும் பேராண்மையும் கலந்து உருவான ஜப்பான் பேரரசு. ஒரு சிறிய தீவு நாடு இப்போது உலகத்தை சவால் செய்ய தயாராகி இருந்தது. அவர்கள் நம்பிக்கை ஜப்பான் எப்போதும் தோற்காது. ஆனால் வரலாறு காட்டும் அந்த நம்பிக்கை விரைவில் ஒரு இருண்ட இரவாக மாறப்போகின்றது என்பதை. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை தேனோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.